கண்டிப்பா சார். பொண்ணா இருந்தா வெட்டி ஆத்துல விட தயங்க மாட்டேன் நான். எப்படி இப்படி சொல்றீங்க? வெட்டி ஆத்துல விட தயங்க மாட்டேன். என்னையா ஒரு கொடூரமான விஷயத்தை கூலா சொல்லிக்கிட்டு இருக்க? அதாவது எப்படி என்னோட கௌரவத்துக்காக என்னோட பொண்ணு, அதாவது என் பொண்ணு தப்பு செய்யாது, அப்படியே தப்பு செஞ்சாலும் வெட்டிட்டு ஜெயில போய் தண்டனை வைக்கிற தயார். செத்த பையல மூஞ்சி மோரியம் பாரு, மூஞ்சி மோரியம் பண்ணி பரவாயில்ல. எங்க இதுல வாரி அவ்வளோ வரும்? அவர் அப்படி சொல்லும்போது வயிறெல்லாம் பிசையுது சார். அப்படியே அவர் வெட்டி போடணுங்கிறாரு, அவர் 2 போடலாமான்னு தோணுது. இனிமேல உங்களை நம்பி நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன். ஏன் உத்திரிக்கிறது யார் எவ்வளவு பாதுகாப்பு கிடையாது. அவன் சுயரூபத்தை பார்த்துட்டேன். நம்ம ஒத்துக்க மாட்டேன். இதுல என்ன சார் சாதி பெருமை இருக்கு? ஒத்துக்க மாட்டீங்க, ஆனா உசுரோட விட்டுருவீங்க. ஆனா கீழ் ஜாதி பையனா இருந்தா ஒத்துக்கவும் மாட்டீங்க, ஆளை வெட்டிடுவீங்க. இது என்ன லாஜிக்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. காதல் திருமணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெற்றோர்கள் ஒரு பக்கம், காதல் திருமணத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிற பெற்றோர்கள் இன்னொரு பக்கம். சித்தப்பு நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? உங்க பையனோ பொண்ணோ அரச பரசலா காதல் விழுதுல நீங்களே கவனிச்சிட்டீங்க, யாரையோ ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ லவ் பண்றாங்க அப்படின்னு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? மைக் கொடுங்க. யார் அனுப்பியிருப்பாவன? வீதியில போறலாம் வெட்டிக்குள்ள போறதா? காதலிக்கிறாங்க தெரிஞ்சதுன்னா பெற்றோர் இழந்துடணும் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். பெற்றோர் இழந்த விட என்ன விட்டு நீ காதலிக்கிறியா போயிட்டு அவ்வளவுதான். பானே ஒன்னு இந்த வீட்ல அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். நானே இந்த அவர் வெளிய போ சொல். சார் பையனோ பொண்ணோ லவ் பண்ணாங்கன்னா சரலன்னு மூஞ்ச காட்டும் வீட்டில் ஒய்ஃப்ட்ட. சரலன்னு திரும்ப அப்படியே வீட்டில் புரியாது. பிள்ளைங்க இருக்கும்போது காட்டும், அவங்களுக்கு தெரியாது என்னன்னு. பிள்ளைங்க போனால் வீட்டில் என்ன பண்ணுறாங்க, இந்த விளையாச மாதம் கேள்விப்பட்டப்பா நம்ம குடும்பம் சரி வராது சொல்லிடு அப்படின்னு சொல்லி கேட்கலண்ணா. பையனா இருந்தா அதோட தலைமை விட்டு என் சொத்து சுகம், ஏன்னா எல்லாமே நான் உழைச்சி சம்பாரிச்சது, எதுவுமே நம்பாத அப்படின்னு சொல்லுவேன். பெரிய வேலை அப்படியே பஞ்சப்படி பயணப்படி கொடுத்துட்டியே. ஆற்றால் ஒரு சுண்டலுக்கு பொங்கலுக்கு தானே என்ன வேலை வாங்குனீங்க? பொண்ணா இருந்தா வெட்டி ஆத்துல விட தயங்க மாட்டேன். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? கண்டிப்பா சார். பொண்ணா இருந்தா வெட்டி ஆத்துல விட தயங்க மாட்டேன் நான். எப்படி இப்படி சொல்றீங்க? வெட்டி ஆத்துல விட தயங்க மாட்டேன். என்னையா ஒரு கொடூரமான விஷயத்தை கூலா சொல்லிக்கிட்டு இருக்க? நமக்கு நம்ம கலாச்சாரத்தை காப்பாற்ற பிள்ளை எனக்கு தேவையில்லை சார். அப்படி ஒரு பிள்ளை நான் விரும்பல. இல்ல சிரிக்கிற ஸ்டேட்மெண்ட் இல்லமா இது. டேய் நீ என்ன சிரிக்கிற? அந்த புறம்போக்கு பையல சொன்னதுக்கு சிரிக்கிறியா? என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. பெத்த புள்ளைய வெட்டி ஆத்துல போட்டுருவேன்னா அது எப்படி மனசு வரும்? அது பொம்பளை பிள்ளை விரும்பல. அந்த சாட்டுக்கு அவ்வளோ வலிங்க. ஏய் இவன் ரொம்ப ஓவரா பேசுறான். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். சோ எங்க குடும்பத்துல ஒரு சம்பவம் நடந்து போச்சு சார். ஆனா அது பையனா இருந்தா சொத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. பொண்ணா நான் தான் இங்க பொழைச்சுக்கோங்க சார். பொம்பளை பிள்ளை பிழைக்க வாய்ப்பு இல்லை சார். எவனாச்சும் எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களாயா? எவன் ரத்த கைக்கு சாவறது? பொழைக்க வாய்ப்பு இல்லை. அதனால அது நான் விரும்பல. அப்படி ஒரு சூழ்நிலை நான் விரும்பல. வேண்டாம். நான் வந்து அதுக்கே நான் என் மூஞ்சியை கக்கூஸ் போற மாதிரி வச்சுக்கிறேன். சீ நல்லா வையே. பையனா இருந்தா சொத்து கொடுக்க மாட்டேன்னு விட்டுருவீங்க. ஆமா சார். பொண்ணா இருந்தா வெட்டி போட்டு உள்ள ஆத்துல விட்டுருவேன். ஆத்திலே விடுவேன் கண்டிப்பா. அதான் வர்க்கீஸ். விடுங்க, ஆத்துல விடுங்க, குளத்துல விடுங்க. அதான். ஆனா அது என்ன பையனா இருந்தா சொத்து கொடுக்க மாட்டேன், பொண்ணா இருந்தா கொண்டு பையன் அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். பையன் அந்த எந்த ஒரு கூலி வேலை பார்த்து பொழைச்சுக்கோ. சரி, பொண்ணு கூலி வேலை பார்த்து பொழைச்சிட்டு கண்காண தேசத்துல அப்படி ஒரு பொண்ணுக்கு நம்ம இருக்கணும் அவசியம். அது என்ன புரியல? அப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. இவனை போட்டு தள்ளுறா உள்ள போயிடு. கேஸ் நீ நடத்து. பையனா மட்டும் பரவாயில்ல, பொண்ணுனா மட்டும் கொண்டு போடுவேங்கிறது தான் என்ன. அதுதான் இல்லதான் எனக்கு கேள்வி. அதாவது அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல. கூட பேசினா மறந்துட மாட்டானா? நம்ம தமிழ் கலாச்சாரத்துல அப்படி பாக்க பிரிச்சு தயவுசெய்து தமிழ் கலாச்சாரம் அப்படி ஒன்று பேசவே இல்லை. அப்படி எங்க இருக்கு? என்ன புரியல? தமிழ் கலாச்சாரம் நீங்க எதை சொல்ல வரீங்க? என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாயே நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறா. உங்க பாரம்பரியத்துல காதல் கல்யாணம் நடக்கலையா? உங்க ஜாதியிலேயோ அல்லது உங்க இனத்திலேயோ உங்க வகுப்புலயோ உங்க சொந்தக்கார தாய பிள்ளையிலையோ யாருமே என்ன நினைச்சிட்டு இருக்க? யார பேசுறது தெரியுமா? நீ யார பேசுறது தெரியுமாடா? 10 ஏக்கர் நிலத்துல 10 லட்சம் தண்ணியை உற்பத்தி பண்ணி நாடு பூரா சப்ளை பண்ணவங்க பேசிட்டு இருக்கா? நீ எங்க அப்பா, அவருக்கு அப்புறம் நாங்க. சரி, அவ்வளவுதாங்க. உங்க இதான் என்ன ரொம்ப பெரிய பாரம்பரியங்கிறீங்க. உங்க அப்பா அதுக்கு அடுத்து நீங்க, அவ்வளவுதானே. கடையில பல்ப் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீரி. அதெல்லாம் சரி. ஆனா எனக்கு என்ன உறுத்துதுன்னு கேட்டா, கோபம் காதல் மீதும் காதல் ஏற்படுத்திய பிரச்சனைகளின் மீதும் உங்களுக்கு இருக்கும்னா நீங்க பையனை வெட்டணும், பொண்ணை வெட்டணும். என்னடா என்னையா போட்டு குடுக்குற? டேய் இந்த ஆள் பேச்சு கேட்டா நீ ஜெயிலுக்கு போய்டுவே. அதனால தான் நீங்க சொல்றீங்க. அதனால தான் உங்கள்ட்ட கேக்குறேன். அது என்ன பொம்பளை பிள்ளைய மட்டும் வெட்டி ஆத்துல வீசிட்டு போயிடுவேன், அந்த பிள்ளை கண்காணாத இடத்துல போய் பொழைச்சுக்க போகுது. ஏன்டா என்னைய மாதிரியே அவன்கிட்ட கொங்காத்தனமாவே கேக்குறீங்க? அவன் சொன்னதாடா சொல்லிக்கிட்டு இருக்கான். அல்ல அந்த பிள்ளைய காதலிக்கிறேன் வச்சு கண்ணு காணாம கேட்கக்கூடிய அந்த எங்கேயாச்சும் வாழுதுன்னு கேட்கக்கூடிய நல்லா வந்தா கூட அதை கேட்கக்கூடிய மனநிலை எனக்கு இல்ல. இப்படியே போய் அவனை கைங்கலமா பிடிச்சு குத்துலான்னு பாக்குறேன். பயவுள்ள என்னத்தையாச்சும் துஸ் பண்ணி விட்டது.
இங்கே இருக்கு இவங்க அவன்கிட்ட கொடுங்க, மைக் கொடுங்க. ஒன்லி எனக்கு லேடிஸ் மட்டும் பேசுங்க. ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ பெண்ணை வந்து காதலிச்சா வெட்டி ஆத்துல வீசிடுவேன்னு சொல்ற ஒரு ஆணை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கைத்தோட நீட்ட ஆள் வச்சு கண்டகடமா வெட்டி கழுகு போட்டு ஆளை வச்சு கொலை பண்ணிடுவேன் நீ. பண்ணிடுவேன். ஆமா, அதிர்ச்சியா இருக்குது சார். உண்மையாவே நானும் ஒரு பெண்ணுன்றதுனால நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உண்மையாவே அதிர்ச்சி. இப்படி ஒரு தவப்பனா அம்மா இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். ஏன்னா பொண்ணுக்கு என்ன ஆணுக்கு என்ன ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே. ரெண்டு பேரும் நம்ம வயித்துல பிறந்தவங்க. ஏன் பெண் டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். என் பிள்ளைங்க அந்த நீங்க சொன்னீங்க பாருங்க, பாசம் இல்லைன்னு. பாசங்கிறதோட கோடிக்கணக்கா பாசம் 8 கோடி எழுதிங்க, அவ்வளவுதான். அது கூட தாண்டி அது எனக்கு சைபரே போட தெரியல. அப்படி இந்த சமாளிக்கிற வலையில வச்சுக்கிறாங்க. அப்படி பாசம் வச்சிருந்தா அந்த பொண்ணை வெட்றதுக்கு மனசு வராதுங்க. நம்பிக்கை வச்சிருக்கேன். என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸ். உங்களுக்கு யார் சார் அந்த உரிமையை கொடுத்தது வெட்றதுக்கு அந்த பொண்ணை? ஆனா இங்க பாருங்க, தொழிலை பத்தி பேசாதீங்க. நான் உங்க தொழிலை பத்தி பேசுறேனா? உங்களுக்கு தேவை அதாவது எப்படி என்னோட கௌரவத்துக்கு என்னோட பொண்ணு, அதாவது என் பொண்ணு தப்பு செய்யாது. அப்படியே தப்பு செஞ்சாலும் வெட்டிட்டு ஜெயில போய் தண்டனை வைக்க தயாரா இருக்கேன். செத்த பையல மூஞ்சி மோரியம் பாரு, மூஞ்சி மோரியம் பண்ணி பரவாயில்ல. எங்க இதுல வாரியா வரும்? உலகத்துல எவ்வளவு கொலை நடக்கலையா அந்த மாதிரி சம்பவம். இவ்வளவு இதா பேசாதீங்க. கேக்குறாங்களே, உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது கேக்குறாங்க. உங்க பிள்ளைய வெட்டிட்டு போயிருக்கீங்களாங்கறத அவங்க கேள்வி. நீங்களா காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கீங்க. இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ? அவர் அப்படி சொல்லும்போது வயிறெல்லாம் பிசையுது சார். இப்படியே அவர் வெட்டி போடணுங்கிறாரு, அவர் 2 போடலாமான்னு தோணுது. இனிமேல உங்களை நம்பி நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன். என் உசுருக்கு யார் எவ்வளவு பாதுகாப்பு கிடையாது. அவன் சுயரூபத்தை பார்த்துட்டேன். வயசு வித்தியாசம் கூட பார்க்காம, வயசு வித்தியாசம் பெரியவர் தான், என்னோட பெரியவரா இருக்கலாம். ஆனா ஒரு பொண்ணை வெட்டி போடுவேங்கிறதுக்கு நீங்க அதை விட்டுறலாம். என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால அடிப்பாங்க. 100% சொல்றேன். உன் மேல பிரியம், உன் பொண்ணை நீ வளர்த்த பொண்ணு 20-25 வருஷமா வளர்க்குறீங்க. பிரியம் இருந்ததுன்னா எப்படி அவன் வெட்டி போடுவேங்கிற வார்த்தை வரும்? What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்க வெட்டி போடுவேங்கிற வார்த்தை நீங்க எதனா பண்ணுங்க, நல்லா கட்டிட்டீங்களா? எனக்கு என்னோட பாரம்பரியம் முக்கியம், கலாச்சாரம் முக்கியம். ஹேர்ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமான்னு? பேட் மேன். முக்கியம் இல்ல. பாரம்பரியம் என்ன பண்ணும்? பாரம்பரியம் நாளைக்கு உங்களுக்கு என்ன பண்ணும்? கேக்குறல்ல, வாயை திறந்து சொல்லாம்ல. உங்க பொண்ணு நாளைக்கு நீங்க அழுதீங்களா? உடம்பு சரியில்லை. காலேஜ் லவ் பண்ணி என்ன பண்ணிட்டீங்க மேடம்? சொல்லுங்க, என்ன பண்ணிட்டீங்க? என்னது? பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டேன். நான் வந்து ரோட்ல போகும்போது தலை கொஞ்சம் விரும்பல. 4 பேர் வந்து உங்களுக்கு ஒண்ணு பண்ண போறதில்ல. நீங்க உடம்பு சரியில்லைன்னு படுத்தா அதுக்காக எப்படி வேணா இருக்க நான் விரும்பல. டேய், வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. ஆனா ஒரு ஓபன் ஷோல இவ்வளவு பேர் பார்க்கிற ஒரு நிகழ்ச்சியில எப்படி இதை சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு மனத்துணிச்சல் வருது, மனசு வருது உங்களுக்கு? நான் யார் தெரியுமில்ல? எங்க ஊர்ல ஓடுற ரயில ஒத்த கையில நிப்பாட்டினவன். அது அதுக்கு நீங்க பண்ணிக்கலாம் சூசைட், நீங்க அட்டம் பண்ணலாம். அதுக்கும் தயாராக மேடம், அதுக்கும் தயாராக, தற்கொலை பண்ணிக்கும் தயாராக. சாவு சாவும்ல செத்த பையல. நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. அதோட வலி எனக்கு தெரியுமா? 1.5 மாசம் எங்க வீட்டுல யாரும் சாப்பிடல. உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாமா? தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. என்னன்னு தெரியாது? இல்ல 1.5 மாசம் என்னால பஸ் ஓட்ட முடியல, நாங்க 1.5 மாசம் சாப்பிட முடியல. என்ன அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேக்குறேன். அப்படி என்ன? இருமா, ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். அண்ணன் பொண்ணு சார் பஸ்ஸில் பஸ் கண்டக்டர் லவ் பண்ணிட்டாங்க. விஷயம் தெரிஞ்சு வீட்டில் கண்டுச்சோம். ஐயா, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. கண்டுச்சோன்னா அவங்க மாமா வீட்டில் போய் வச்சுருந்தோம். அவங்க மாமா நீங்கள் சொன்ன மாதிரி சரி பிரிச்சு வேறு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ட்டு மாமாவை வண்டியில் கூட்டிகிட்டே போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு அதான் ஒர்க் பண்ண இடத்துல போய் என்னோட கபோர்டில் போய் ஜாமான்லாம் எடுத்தாருன்னு சொல்லிட்டு அவர் எங்கள் மாமா அவரோட அவங்க தாய் மாமாவுக்கு கால் முடியாதுங்க. அதோட அவர் நின்றுட்டு இருக்காரு. லிஃப்ட்டில் போடப்பில் ஆள் வரவே இல்லை. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. அந்த பொண்ணு லவ் பண்ணதை எதிர்க்க என்ன காரணம்னு கேட்குறேன். இல்லை அவங்க வேறு சமுதாயம், நாங்கள் வேறு சமுதாயம். அவங்க வேறு சமுதாயம், நாங்கள் வேறு சமுதாயம். பிரச்சனை அங்கேயே தான் ஆரம்பிக்குது. இது முதல்லயே சொல்லிக்கலாமே, வந்த உடனே என்னமா பேசிட்டு இருக்கீங்க? அப்படி இப்படின்னு பேசினா தானே அந்த இடத்துக்கு வர முடியும். பிரச்சனை அப்ப ஜாதியிலேருந்து ஆரம்பிக்குது. ஓப்பனா இருப்போமே, இது ஜாதி நிறைய இருக்க ஊரா தானே இருக்கு. மனசுல இருந்து பேச ஒரு நிமிஷம். அப்படி சொல்லி தங்கம். நான் நேராக கேட்டுறேன், அந்த பையன் உங்க வகுப்பை விட தாழ்ந்த வகுப்பை சேர்ந்தவரா? தாழ்ந்த வகுப்பு சார்ந்தவர் தான். பிரச்சனை. ஒருவேளை இதுவே இன்னைக்கு இந்த உலகம் சொல்லிட்டு இருக்கிற அப்பர் கிளாஸா இருந்தா, உயர் வகுப்பை சேர்ந்த ஒரு பையனா இருந்திருந்தா உங்க முடிவு என்ன வருது? ஒத்துக்க மாட்டேன் சார். இந்த மாதிரி நான்சென்ஸ் எல்லாம் நம்ம குரூப்ல வச்சிருக்கிறதே தப்புப்பா. கட்டி கொடுக்க மாட்டேன் சார். அப்படி இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி 2ஆம் பட்சமா தலைமுறைக்கு வந்துடும் மொழியா வீட்டில் சேர்த்துக்க மாட்டோம்.
பட் அப்ப வெட்ட மாட்டீங்கல்ல? ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இல்ல சார் அப்படி இல்ல, ஒண்ணும் இல்ல, இது என்ன சார் பேச்சு இது? இது என்ன சார் பேச்சு? என்ன நியாயம் இது? அப்படிதானே நம்ம ஒத்துக்க மாட்டேன். இதுல என்ன சார் சாதி பெருமை இருக்கு? ஒத்துக்க மாட்டீங்க ஆனா உசுரோட விட்டுருவீங்க. ஆனா கீழ் ஜாதி பையனா இருந்தா ஒத்துக்கவும் மாட்டீங்க, ஆளை வெட்டிடுவீங்க. இது என்ன லாஜிக்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். காதலை நீங்கள் எதிர்ப்பதாக இருந்தால் நியாயமாக எதிர்க்கணும். இது எதிர்ப்பு காதலுக்கு எதிரானதல்ல, ஜாதி. இது பிரச்சனை ஜாதி. நம்ம புரிஞ்சுக்கணும். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. எனக்கு நீங்க என்ன உடனே இல்லாட்டி தலை குனிஞ்சிட்டு வந்துருவேன். பெரிய ஜாதி பையன்ல என்ன சார் இது? நம்ம புள்ள சார். அது எவ்வளவு பெரிய தப்பு, இதை யாராச்சும் நோட் பண்ணீங்களா? ஊர் 1000 சொல்லிட்டு போட்டு சார், உங்க பொண்ணு சார். அந்த அம்மா சொன்னாங்களே என் வயிற பெசை இது. இல்ல சார் இருந்தாலுமே அந்த எனக்கு அந்த இடத்துக்கு வர முடியல. கடைசி வரைக்கும் நம்ம என்ன சொல்ல வரேனே புரிஞ்சுக்க மாட்டாங்களே. டேரக்டாவே பேசிட வேண்டியதான். இப்ப நீங்களே உங்க ஜாதியை கீழே தள்ளிட்டீங்க. ஏன்னா அவர் மேல் ஜாதின்னு ஊர் சொல்லுது. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. அப்ப மேல் ஜாதி பையனா தலை குனிஞ்சிட்டு வந்துருவீங்க. தொலையுது கண்காணாத எங்கேயோ சந்தோஷமா இருக்கட்டும்னு திடீர்னு நல்லவனாயிடுறீங்க. டேய் இதான் ஜாக்குன்னு ரொம்ப லந்து பண்ற நீ. இது தப்பு, பண்ண சொல்ற செய்ப்போ. ரெண்டு செய்யறோம். ஒரு ஜாதியை வச்சுட்டு என்னைய அடிமையாக்கிக்கிறேன், இல்லாட்டி இன்னொருத்தனை அடிமையாக்குறேன். தயவு செஞ்சு இந்த மனநிலையிலேருந்து வெளியில வந்துருக்கேன். ஏயா ஏன் வாய கிளறீங்க? நீங்களா ஒரு முடிவெடுத்து ஏதாச்சும் பண்ணி தொலைஞ்சு. அதே சார். யாரும் மேலையும் இல்ல, யாரும் கீழையும் இல்ல சார். என்ன சார் இது? அது என்ன ஜாதியா வேணாலும் எடுத்துட்டு போட்டோம். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே. நீங்க இந்நேரம் பேசுனது முழுக்க உங்க பெண்ணுக்கு நீங்க கொடுத்த மெசேஜ் தானே? ஒழுங்கார் இல்லாட்டி வெட்டிக்கு ஆத்துல வீசிடுவேன். உண்மைதான். மனுஷன் அந்த ஒருத்தர் அரவணைச்சு போகணும். அப்படிலாம் கொதிச்சு பேசாதீங்க. சாரி கேளுங்க சார். சரி சார். கண்டிப்பா தெரியாது உங்களுக்கு நம்மளை பத்தி. பெரியோர்களே தாய்மார்களே, உங்க பொண்ணுகிட்ட கேளுங்க சார், என்கிட்ட கேக்குறீங்க சார். சாரி சொல்லக்கூடாது சார். நான் இருக்கக்கூடிய காக்கூக்கா கட்சியில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அண்ணனுக்கும் இரும்பு கோட்டையாகிய ஈக்குக்கா கட்சியிலே இணையலாம் என்று முடிவு செய்து விட்டேன். சொல்லுங்க கேளுங்க. ஒரு அம்மா அந்த வார்த்தையை சொன்னா கூட பொம்பளை பிள்ளையை தாங்கிரும். ஒரு அப்பங்கார அந்த வார்த்தையை சொன்னா தாங்குமா? அத பத்தி நான் ஃபீல் பண்ணிக்கிறேன், நீ ஃபீல் பண்ணாத. ஃபீல் பண்ணா என்ன பண்றது? உன்னால நம்ம ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் கேவலமா இருக்குது. உங்க பொண்ணை நான் வெட்டி ஆத்துல போடுவேன்னு சொன்னதை நீயா நானா வன்மையாக கண்டிக்கிறது. அது I would like to register this. பஞ்சாயத்து கூட போடுறது. போற வீடு போ. போய் சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. வேலை வைக்க பாருங்க.